ஹாய் guys, இந்தியா vs இங்கிலாந்து 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ரெண்டாவது மேட்ச் வந்து நாளைக்கு நடக்க போகுது. பர்மிங்ஹாம்ல, எட்ஜ்பாஸ்டன் பர்மிங்ஹாம்ல இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் நம்ம ரெகுலராக மேட்சஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மேட்ச்க்கான டீம் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்தியா இங்கிலாந்து உமன்ஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு T20 சீரீஸ். அதற்கான மேட்ச்லாம் நம்ம டீம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். வீடியோஸ் போடலை அப்படின்னா கூட. ஸோ வீடியோஸ் போட முடியாத மேட்சஸ்க்கான டீம் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். அண்ட் இந்த மேட்ச்சுக்குமே லைவாக பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு மேபி ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். ஸோ வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை விகே டீம்ஸ்னு சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் டியோ ஆப்ஷன் மூலயமா வெறும் ஒரு பிளேயர் எடுத்து உங்களால் ஃபேண்டசி கேம் ஆட முடியும். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், ரெஃபர் கோடு ரெண்டுமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி விளையாட போகிறீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சைன் அப் பண்ணும் பொழுது உங்களுக்கு போனஸ் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியல் கேஷ் ஆஃபர் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்டை இலவசமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். பர்மிங்ஹாமில் இருக்கக்கூடிய கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 60 மேட்ச் டோட்டலாக டெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 60 மேட்ச் ஆடி இருக்காங்க. 19 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் டீம் 23 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் டெஃபினட்டாக சேசிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ரிமைனிங் மேட்ச் ட்ராவ் ஆயிருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்ன் மோஸ்ட்லி டெஸ்ட் மேட்சஸில் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இங்கிலாந்து. அதில் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மேட்ச் ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் லாஸ்ட் மினிட் நேற்று தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அன்சேஞ்சு 11ஓட போகிறோம் அப்படின்னு. அதாவது போன மேட்ச் ஆடின அதே 11ஓட இந்த மேட்சும் இங்கிலாந்து ஆட போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ போன மேட்சே நம்ம பார்த்தோம், பவுலிங் ஸ்லைட்லி கொஞ்சம் வீக்கர் சைடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எக்கச்சக்கமாக ரன்ஸ் அடித்தாங்க இந்தியன் பேட்டர்ஸு. ஸோ இந்த மேட்சும் அதே பவுலிங் அட்டாக்கோட போனாங்க அப்படின்னா பேக் ஃபயர் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அட் த சேம் டைம் இந்தியா டீம்ல வந்து பும்ரா ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ச் மிஸ் பண்ணுவார், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால அவர் ஏதாவது 3 மேட்ச் தான் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அண்ட் இந்த மேட்ச் வந்து அவர் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டு இருந்தது. பட் இன்னும் ஷோரா தெரியல. மோஸ்ட்லி ஒரு 60% அவர் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஆடினார் அப்படின்னா கட்டாயம் நம்ம டீம்ல எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்களும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளேயிங் 11 இதான், அதை சொல்லிட்டாங்க முன்னாடியே. இந்தியன் சைடில் கண்டிப்பாக ஒரு சில சேஞ்ச் இருக்கலாம். குறிப்பாக ஷார்துல் தாக்கூர், கருண் நாயர் அண்ட் பும்ரா ஆடுறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பும்ரா ஆடலை அப்படின்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். குல்தீப் யாதவும் அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வருது. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் ஜாக் ரவுலி முதல் மேட்ச் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் செகண்ட் மேட்ச் முதல் இன்னிங்ஸ் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுத்தாரு. பும்ரா ஆடினார்னா கொஞ்சம் அவர் எடுக்கிறது டவுட் தான். ஏன்னா பும்ராக்கு அகென்ஸ்டாக கொஞ்சம் அந்தளவுக்கு நல்ல நம்பர்ஸ் இல்லை. டக்கட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதிரடி ஆடக்கூடிய பிளேயரு எப்பயுமே ஏர்லி போப் அவரும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காரு. ஏன்னா இங்கிலாண்டோட பேட்டர் மோஸ்ட்லி வந்து நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. போன மேட்சோட முதல் இன்னிங்ஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஓலி போப் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு, ஹாரி ப்ரூக் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் டக்கட்டு, அதுக்கப்புறம் ஜோ ரூட் ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜாக் ரவுலிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பும்ரா ஆடினார் அப்படின்னா பேட்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு சில பேட்டர்ஸை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். பும்ரா ஆடலை அப்படின்னா இந்தியன் பவுலிங் அட்டாக் ஸ்லைட்லி கொஞ்சம் வீக்கர் சைடாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இங்கிலாண்டோட பேட்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜோ ரூட் ஆப்வியஸாக அவங்க டீமில் எடுத்துடுவீங்க. ரிமைனிங் பேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுடைய பவுலிங் அட்டாக் ஸ்லைட்லி கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சு. குறிப்பாக போன மேட்ச் கிறிஸ் வோக்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படிங்கிறதுனால பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் நிறைய ஓவர் போட்டார். கொஞ்சம் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் அவர் தான் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னதான் ஒரே ஒரு ஸ்பின்னரோட ஆடி இருந்தாலும் ஜோ ரூட்டுக்கு ஓவரே தரல. அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தரல. ஜோ ரூட் ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் ஒரு சில விக்கெட்டும் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் பார்க்கணும். ஜாஸ் டங்கு வந்து இனிஷியலாக கொஞ்சம் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னா கூட போக லேட்டரான வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மொத்தமாகவே ஒரு 7 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு. ஒரு நல்ல இம்ப்ரெசிவ்
பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ கிறிஸ் வோக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜோ ஸ்டங்க் தான் இந்த டீமோட மெயின் பவுலரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஷோயப் பஷீர் ரன்ஸ் நிறைய கன்சீட் பண்ணாலும் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் எட்ஜ் பேஸ்டர்ல வந்து நேத்தன் லயன் மாதிரி பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிச்சா தான் இருந்திருக்கு. பெரிய அளவில் பால் டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு அசிஸ்ட் இருந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் ஒரு சைடு ப்ரெஷர் போடும் பொழுது ஷோயப் பஷீர் மாதிரி பவுலர் கொஞ்சம் இந்த ஓவர்ஸ் இடையில போடலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய எக்கச்சக்கமான ஓவர்ஸ் வந்து ஷோயப் பஷீர் போட்டிருந்தாரு போன மேட்ச்ல. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. எக்ஸப்ட் சாய் சுதர்சன் அண்ட் கருண் நாயரை தவிர மிச்சம் எல்லாருமே சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கிரவுண்ட்ல நியூ பால் ஆடுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஃபைனல் டீம் பார்க்கும்பொழுது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி சுப்மன் கில்லுக்கு போன மேட்சை தவிர்த்து இங்கிலாந்து கண்டிஷனில் ஆவரேஜே கிட்டத்தட்ட ரொம்ப 20க்கும் கீழே தான் இருந்துச்சு. ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் போன மேட்சோட முதல் இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. கண்டிஷன் சூப்பராக இருந்துச்சு பேட்டிங் ஆடுறதுக்கு போன மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே கொஞ்சம் பெட்டர் பவுலிங் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சாய் சுதர்சன் கொஞ்சம் ஸ்லைட்லி ப்ரெஷரில் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒன் டவுனில் தான் வருவார். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவர் கொஞ்சம் ப்ரெஷர், ஏன்னா முத ஆடுறாரு இந்தியன் டீமுக்காக. ஸோ கவுண்டி ஆடின ஓரளவுக்கு அனுபவங்கள் இருக்குது இங்கிலாந்து கண்டிஷனில். அந்த டியூக் பால் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். ஸோ அந்த நர்வஸ் இதை தாண்டிட்டார் அப்படின்னா டெஃபினட்டாக கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய ஐபிஎல் ஷார்ட்டர் ஃபார்மட் நிறைய ஆடி இருக்காரு. அதனால வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அடாப்ட் ஆகுறதும் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கும். எந்த பாலை லீவ் பண்ணணும், எந்த பால் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா சாய் சுதர்சன் பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிஷன் கொஞ்சம் டஃபராக இருந்துச்சுன்னா இன்னும் கூட என்ஜாய் பண்ணுவார் சாய் சுதர்சன். ஒரு மாதிரி சேலஞ்சிங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய மாதிரி பார்த்துருக்கோம். ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் போன மாதிரி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இன்ஃபேக்ட் எட்ஜ் பேஸ்டர்ல இவங்க 2 பேருக்குமே நல்ல நம்பர்ஸ் இருக்கு. ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே கடைசி ஆடின மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. கருண் நாயர் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் கம்பேக், பட் பெருசா ரன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண முடியல. ஒரு மேட்ச்க்கு அப்புறம் டிராப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஷார்துல் தாக்கூர் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவருக்கு நிறைய ஓவர்ஸ் கொடுக்கல. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு 2 பால் 2 விக்கெட் எடுத்து ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தார் உள்ள. பட் அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷார்துல் தாக்கூர் பியூர்லி ஒரு பேட்டரா ஆடின மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த வகையில் பேட்டரா மட்டும் கன்சிடர் பண்ணி நம்மளுடைய டீம்ல எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பும்ரா இல்லைன்னா ஹர்ஷதீப் சிங் தான். ஏன்னா மெயின் பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படிங்க பார்க்கும்பொழுது ஹர்ஷதீப் சிங் அந்த ரோலை லிமிடெட் ஓவர் ஃபார்மெட்டில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ டெஸ்ட்டில் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருண் நாயர், அதுக்கப்புறம் வந்து ஷார்துல் தாக்கூர் இவங்களுக்கு பதிலான மேபி வேற பிளேயர் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரா பவுலர் தேவைப்பட்ட அன்சுல் காம்போஜோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கெரியர் நம்பர் சூப்பரா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இங்கிலாந்து சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் மேட்சஸ் ஆடினாங்க. அதுலயும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அன்சுல் கம்போஜ் மேபி உள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத. ஆகாஷ் தீப்பும் வந்து விராட் கோலியோட கேப்டன்சி, ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி எல்லாம் அவர் நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பேட்டிங்லையும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாரு. ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஆட முடியல அப்படின்னா கூட ஓரளவுக்கு ரன்ஸ் வந்து ஆடி கொடுப்பார். பார்டர் கவாஸ்கர் டிராஃபில எல்லாம் பார்த்துருப்பீங்க. பேட்டிங்லேயே அவரால் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்தியன் டீமோட லைன் அப். யாரு ஆட போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபைனல் அப்டேட் நம்ம கொடுக்கலாம். வென்யூ ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எல்லா பிச்சை எடுத்தவங்களும் ஜோ ரூட் முதல்ல இருப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா முன்னாடி சொன்ன மாதிரி கடைசியா இங்க ஆடின 2 மேட்ச்லையும் கடைசி ஆடின இங்க எஜ்வெஸ்டன்ல ஆடின மேட்ச்ல இவங்க 2 பேரும் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. கிறிஸ் வோக்ஸ் வந்து 13 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம போன மேட்ச் பார்த்ததோட அப்படியே ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜோ ரூட், யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இங்கிலாந்துல எப்பயுமே வந்து ரிஷப் பந்தோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும். ஜோஸ் டங் போன மேட்ச் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் கொடுத்தாரு, 7 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அவரையும் நீங்க உங்க டீம்ல நல்ல பிக்கா கன்சிடர் பண்ணலாம். லோ பர்சன்டேஜ் பீக் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்துல் தாக்கூர். முன்னாடி இருந்த இந்தியன் டீம் வேற, இப்போ இருக்க இந்தியன் டீம் வேற அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா முன்னாடி அந்த டாப் ஆர்டர்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வராது எப்பயுமே. இந்த டெஸ்ட் மேட்ச், அது குறிப்பா ஓவர்சீஸ் இந்த செனா கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய இடங்கள்ல டாப் ஆர்டர் கொலாப்ஸ் நிறைய முறை நடந்து பார்த்துருக்கோம். ஷார்துல் தாக்கூர் பேட்டிங்ல டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. பவுலிங்கும் வந்து அவர் மினிமம் வந்து ஒரு 20-25 ஓவர் ஒரு இன்னிங்ஸ்லேயே போடுவார். அந்த மாதிரி ஒரு பவுலராக தான் இருந்திருக்காரு. பட் சுப்மன் கில்லுக்கு பெரிய லெவலில் பிலீஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஷார்துல் தாக்கூர் மேல.
ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் இன்ஃபேக்ட் 6 ஓவர் தான் வந்து போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்ததுனால அப்பையும் கூட ரொம்ப கம்மியான ஓவர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பும்ரா வந்து அடுத்து ஓவர் போடலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் ஓவர் கொடுத்தாங்க. ஸோ ஷார்துல் தாக்கூர் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ண வேணாம், கிராண்ட் லீக்ல சூப்பரான ஒரு பிக்காக இருப்பார். கண்டிஷன் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்து எர்லியா விக்கெட் கொலாப்ஸ், டாப் ஆர்டர் கொலாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேட்டிங்கில் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், பவுலிங்லேயும் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். சாய் சுதர்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூப்பரான ரன் ஸ்கோரரு. பட் இந்த நியூ மேட்ச் இப்போ தான் டெபியூட் பண்ணுறாரு, அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரு, ஃபார்மட் ஒரு லிமிட்டோட ஒரு ஃபார்மட்ல இருந்து ஒரு டெஸ்ட் மாதிரி மேட்ச்க்கு வந்து டக்குன்னு வந்து மூவ் ஆன் ஆகும் பொழுது அது அடாப்ட் ஆகணும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கலாம் மேபி. ஜாக் ரவுலி பும்ரா ஆடலை அப்படின்னா கட்டாயம் எடுத்துக்கோங்க. மற்றபடி பெரிய லெவலில் எந்த பவுலர்ஸும் த்ரெட்னிங்காக இருக்க மாதிரி தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷதீப் சிங் ஆடினார்னா கண்டிப்பாக இந்த 3% அப்படிங்கிறது ஒரு 30-35 இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் எடுத்து பாருங்க. ஜென்ரலி ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரு, இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ல கண்டிப்பாக அவருக்கு நல்ல அசிஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால தாராளமாக நீங்கள் உங்கள் டீம்ல எடுத்து பார்க்கலாம். ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதில் தான் ஒரு சின்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வெதர் கண்டிஷன் வந்து இப்போ கொஞ்சம் வழக்கமான சம்மரோட இந்த சம்மர் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பேட்டிங் ஓரளவுக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் அமையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசல்ட் தான் போன மேட்ச் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து அந்த 2 டீமோட பவுலிங் அட்டாக்கும் ஒரு மாதிரி டெட்லி பவுலிங் அட்டாக்க தெரில. பும்ரா இல்லை அப்படின்ற பொழுது கொஞ்சம் பவுலிங் அட்டாக் வீக்கராக தான் தெரியுது. அதனால முடிஞ்ச அளவு நான் மோஸ்ட்லி நிறைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம லைவ் பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு எந்தெந்த பிளேயர் ஆடுறாங்க அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பேட்டர்ஸ் கேட்டகரியில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணலாம். ஏன்னா எப்பயுமே இங்கிலாந்து கண்டிஷனில் அந்த நியூ பால் ஆடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ அது வந்து அது வந்து நம்ம கடந்து போனோம் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்கோர் வரும். ஸோ அதனால நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஓப்பனர் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் டாப் 3 3 பேரையும் எடுத்திருக்கேன். அண்ட் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக் ரவுலியை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு டாப் 4 ஆடக்கூடிய எல்லா பேட்டர்ஸையும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மேபி கொஞ்சம் பேக் ஃபயர் கூட ஆகலாம். ஸோ லைவ் பிச் ரிப்போர்ட்டு ஓவர்காஸ்ட் கண்டிஷனாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல நான் மாற்றங்கள் பண்ணிக்கிறேன். ஹர்ஷதீப் சிங்கு நான் அந்த நியூ பால் ஸ்விங்கு, ஸோ இங்கிலாந்து கண்டிஷன் அப்படிங்கிறதுனால அவரை எடுத்திருக்கேன். கிறிஸ் வோக்ஸ் போன மேட்ச் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரல அப்படின்னா கூட மெயின் பவுலர் அவர் தான் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவரையும் எடுத்திருக்கேன். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் மாற்றி போடணும் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரவீந்திர ஜடேஜா போன மேட்ச் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பட் ஸ்டில் வந்து இங்கிலாந்து கண்டிஷனில் அவரை எடுக்க அவ்வளோ ஈஸியாக ட்ராப் பண்ணிட வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு சஜஷன். அண்டு வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஸ்டோக்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். சுப்மன் கில் வேணும்னா எடுத்துக்கோங்க. பட் ஸ்டில் அந்த செஞ்சுரியை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கு நல்ல நம்பர்ஸ் இல்லை இங்கிலாந்து கண்டிஷனில். அதனால நான் அவர் எடுக்கல. ஃபைனல் டீம் மாற்றம் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலை இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.